வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு ரசம், அதாவது ஊர் சைட்லலாம் உப்புச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையுமே நான் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ண ஷேப்புக்கு நான் சொன்ன அளவெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ லைட்டாக இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இதெல்லாம் சேர்த்தலாம். நம்ம மற்ற எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா காரம் தான் நமக்கு இந்த ஃபுல் ரெசிபிக்குரிய காரமே. அதுக்கப்புறமா நம்ம 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் இந்த குச்சி கருவாடு தாங்க எடுத்திருக்கேன். தலையை நல்லா நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு சூட கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உப்புச்சாருக்குனே வைக்கிறதுக்குனே நல்லாயிருக்கும். அந்த கருவாடு எடுத்துக்கலாம். இந்த 2 கருவாடில் எந்த கருவாடுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா உடையாத மாதிரி லைட்டாக கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை எடுத்துருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுலேருந்து 1 சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கையில் நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துடலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ரசம் நம்ம கொதிக்க விட மாட்டோம். பட் ஆனால் இந்த கருவாட்டு ரசத்தை நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ தண்ணியாக இருக்கிற இந்த ரசம் கொஞ்சம் கெட்டியாக ஆற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா வத்துற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் நமக்கு கெட்டியாக வரும், நமக்கு கொஞ்சம் கருவாடும் உடஞ்சி வரும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, உப்புச்சாறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.